இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அம்னோ ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக உருவெடுக்க வேண்டும். ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஒரு துணையாக மட்டும் இருக்காமல் தற்போதைய அரசாங்கத்தில் ஆளுமையுள்ள ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக அம்னோ செயல்பட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சாலே சூளுரைத்துள்ளார். அது மட்டுமின்றி மக்களவையில் உள்ள அம்னோவின் 26 உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 பங்காக அதிகரிக்கப்பட்டு நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கட்சியாக அம்னோ உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதோடு அம்னோவை வலுவான கட்சியாக மாற்றுவதற்கு அதன் தலைவர் அஹ்மத் ஜஹீத் ஹமீடிக்கு தமது தரப்பு முழு ஒத்துழைப்பையும் நம்பிக்கையையும் வழங்கும் என்றார் அவர். கோலாலம்பூர் WTCKL நடைபெற்ற 2024 ஆண்டு அம்னோ பொது சபையில் இன்றைய இளைஞர் தலைவர்களில் கொள்கையை குறித்து உரையாற்றும் போது அக்மால் சாலே அவ்வாறு தெரிவித்தார். இதற்கிடையில் 3R விவகாரத்தை தொடர்பு படுத்தி கருத்து வெளியிடும் யாரையும் அம்னோ இளைஞர் பிரிவு எதிர்க்கும் என்ற நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட அம்னோ இளைஞர்கள் தயாராக இருப்பதையும் அக்மால் சாலே சுட்டிக்காட்டினார். 6 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டை ஆட்சி செய்த பிறகு 2018 முதல் முறையாக மிகப்பெரிய மலாய் கட்சியான அம்னோ வீழ்ந்ததில் இருந்து அம்னோ மக்களின் நம்பிக்கையை முழுமையாக இதுவரை பெறவில்லை என்று அம்னோ மகளிர் பிரிவு தலைவர் டத்தோசரி டாக்டர் நோராயினி அஹ்மத் கூறியுள்ளார். 13வது தேர்தலில் தேசிய முன்னணிக்கு 122 இடங்கள் இருந்த நிலையில் 15வது தேர்தலில் அக்கட்சிக்கு 30 இடங்கள் மட்டுமே இருந்ததை சுட்டிக்காட்டி அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு பொது தேர்தலிலும் குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் மக்களின் நம்பிக்கை அம்னோ இழந்திருக்கும் பிரச்சினையை தீர்வு காண இம்முறை நடத்தப்படும் அம்னோ பொதுக்குழு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று டத்தோஸ்ரீ டாக்டர் நோராயினி நம்பிக்கை தெரிவித்தார். 2022 பிரதமராக தம்மை ஆதரிக்கும் சட்டப்பூர்வ பிரகடனத்தில் கையொப்பமிட்ட 10 தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடையாளத்தை வெளியிடுமாறு பரிகத்தா நேஷனல் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசேனுக்கு அம்னோ உயர் தலைமைத்துவ மன்ற உறுப்பினர் முகமது ஃபாட் ஜர்காசி சவால் விடுத்துள்ளார். 15வது பொது தேர்தலில் பிரதமராக தாம் நியமிக்கப்படுவதற்கு 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தும் முன்னாள் பேரரசர் தம்மை நியமிக்காதது குறித்து முஹிடின் போலீசிடம் ஆவணங்களை ஒப்படைத்ததாக கூறிய கூற்றுக்கு முகமது ஃபாட் அவ்வாறு கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அது சார்ந்த ஆவணங்களை முஹிடின் போலீசிடம் மட்டும் ஒப்படைத்தது மட்டும் போதாது, அந்த ஆவணம் உண்மையானது என்பதை நிரூபிக்க பரிகத்தா நேஷனல் உறுப்பினர்களை தவிர மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து வெளிப்படையான வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்று இன்று காலை தமது முகநூல் பதிவில் முகமது ஃபாட் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு தொழிலாளர்களை தருவிக்கும் நடவடிக்கை வெளிப்படையானதாகவும் நியாயமாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்படும் என்று கடந்த செவ்வாய்க்கிழமை மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2014 ஆண்டில் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியா தொழிலாளர்களை மலேசியாவிற்கு தருவிக்க தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லை என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இரு நாடுகளுக்கு இடையே எந்த ஒரு முறையான வழிகாட்டுதல்களும் இல்லாத போதிலும் 133,000க்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவிற்கு வந்து வேலை செய்து கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். 10 வயது குழந்தைக்குரிய அடையாள ஆவணத்தை சமர்ப்பித்து மலேசிய அனைத்துலக கடப்பிதழுக்கு விண்ணப்பிக்க முயன்ற இலங்கையை சேர்ந்த ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த ஆடவர்
யூடிசி காம்ப்ளெக்ஸ் துன் அப்துல் ரசா கொம்தார் குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு உள்ளூர் பெண் ஒருவரை போலி தாயாக நடிக்க வைத்து அழைத்து சென்றுள்ளார். அந்த ஆடவரின் உடல் தோற்றம் 10 வயது சிறுவர் இல்லாததையும் அவர் பேசிய தமிழ் மொழி மலேசியர்கள் பேசுவதை காட்டிலும் வித்தியாசமாக இருந்ததையும் உணர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவர் குற்ற செயல் அம்பலமானதாக பினாங்கு குடிநுழைவுத்துறை இயக்குனர் நூர் ஜுல்ஃபா இப்ராஹிம் கூறினார். அதோடு பணத்திற்காக அந்த ஆடவருக்கு போலி தாயாக பாசாங்கு செய்ததையும் அப்பெண் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். 10,000 ரிங்கெட் மதிப்புள்ள 2 தங்க வளையல்களை வாடிக்கையாளர் போல் பாசாங்கு செய்து நகைக்கடையில் இருந்து கொள்ளையடித்து சென்ற பெண்ணிற்கு போலீஸ் வலை வீசியுள்ளது. தாயிற்கு சொந்தமான மலாக்கா பசார் சாலையில் ஆர்கேட் மாரா கட்டடத்தில் உள்ள அந்த நகைக்கடையை 28 வயது நபர் நிர்வகித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நேற்று நண்பகல் 12:45 மணி வாக்கில் சந்தேகத்திற்குரிய அந்த கொள்ளை பெண் அங்கு வந்துள்ளார். வாடிக்கையாளர் போல் வந்த அந்த பெண் தங்க வளையலை பார்க்க கேட்டவுடன் பாதிக்கப்பட்ட நபர் எடுத்து கொடுத்துள்ளார். அச்சமயத்தில் கடைக்கு முன் ஓட்டுநருடன் நிறுத்தப்பட்டிருந்த டொயோட்டா யாரிஸ் ரக வாகனத்தில் அப்பெண் தங்க வளையலோடு தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் தடயவியல் குழுவின் உதவியுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் சந்தேக நபரின் கைரேகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை அலோர்கஜா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஆஷாரி அபுசாமா உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்பாராத விதமாக சாலையில் கடந்த நாயை மோதுவதை தவிர்க்க முற்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்ததில் அவருக்கு இடது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட முகமது ரிட்ஸ்வான் ஜைனுடின் வேலையிடத்தில் இருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் நேற்றிரவு 7:55 மணிக்கு நகரி சம்பிலான் தமன் பண்டார் சனாவாங்கில் அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஆடவருக்கு துவான்கு ஜாஃபார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிறைவடைந்த நிலையில் அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையோரத்தில் இருக்கும் கைவிடப்பட்ட நாய்களை பாதுகாக்க இன்னும் தீவிரமாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.